ஒவ்வொரு ஊழியத்துக்கு வரவங்களையும் நான் சொல்லுவேன், நிறைய பேர் வாலிப பிராயத்துல வராங்க, ஒப்பு கொடுத்து வருவாங்க. ஒரு சிலர் ஆலோசனைகளுக்கு வருவாங்க. வரும்போது சொல்லுவேன், கர்த்தர் உங்ககிட்ட பேசினாரா? சொல்லுவாங்க, அண்ணா எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, இந்த ஊழியமா அந்த ஊழியமா தெரியல, ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு, நான் அதுக்கு தான் உங்ககிட்ட கிளாரிஃபிகேஷனுக்கு வந்தேன். நான் உங்களுக்கு கொடுக்குற கிளாரிஃபிகேஷன் என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணி இந்த ஊழியத்துக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் தீர்க்கதரிசி கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அவனுக்கு கன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க கூடாது. நான் சொல்லுவேன், போய் இன்னும் 3 நாள் ஜெபம் பண்ணு, இன்னும் 1 வாரம் ஜெபம் பண்ணு. ஏன் தெரியுமா? ஊழியத்தின் பாதையில மேடுகள் வரும், பள்ளங்கள் வரும், ஏற்ற இறக்கம் வரும். ஏன் உன் ஜீவன் பணையம் வைக்க வேண்டிய இடம் கூட வரும். அந்த நேரத்துல இந்த ஊழியத்தை விட்டு போயிடலாமா, நான் வந்தது உண்மைதானா, கர்த்தர் தானே அழைச்சாரங்கிற சந்தேகம் வரும். அப்படி உனக்கு வரக்கூடாது. அந்த ஊழியத்துல நீ ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா, உனக்கு ஆரம்பத்துல கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை அவன் கையில இருக்கிற வரைக்கும் உனக்கு தெரியும், அவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார். அவர் வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தாவீது அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்டை கொண்டு போய் சாலமோன் கையில ஒப்படைக்கிறான். ஒப்படைச்சிட்டு தாவீது சொல்றது என்ன தெரியுமா? சாலமோன், பணம் இருக்கு, பதவி இருக்கு, எல்லாத்தையும் நானும் சமதரிச்சு வச்சிருக்கிறேன், உங்க டீம் இருக்கு, எல்லாம் ஓகே தான். ஆனா உனக்கு இருக்க வேண்டிய கன்ஃபர்மேஷன் இந்த பணத்தின் மேல இல்ல, பதவியின் மேல இல்ல, நான் கொடுத்திருக்கிற இந்த பிளான் மேல இல்ல. உனக்கு சொன்னவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனத்தை கையில பிடிச்சுக்கோ. அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை விட மாட்டாருங்கிற அந்த வாக்குத்தத்தம் இருக்குது. இந்த தேவாலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் அது உன் கூட இருக்கும். அந்த வாக்குத்தத்தம் கையில இருக்கிற வரைக்கும் சாலமோன் ஒண்ணுமே செய்ய முடியலங்க. அவன் கட்டி முடிச்சான் பக்காவா. அதுக்கப்புறம் தான் சாலமோன் வாழ்க்கையில வீழ்ச்சி.